இன்றைய செய்தித்தாள்களில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சாலையின் ஓரத்தில் தரையில் அமர்ந்தது போலவும் வீடுகளில் தரையில் அமர்ந்தது போலவும் செய்திகள் வெளியிட்டுள்ளது. மேலும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் டிஎஸ்பி ரவி சிங் மற்றும் இன்ஸ்பெக்டர் யோகேந்திரகுமார் திரிபாதி ஆகிய 2 பேர் அடங்கிய குழுவினர் நேற்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அம்பாசமுத்திரம் புலிகள் காப்பக துணை இயக்குனர் ஆகியோர் அடங்கிய குழுவினரிடம் 1.5 மணி நேரம் ஆலோசனை செய்ததாகவும் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கிறது. மேலும் அந்த குழுவினர் மாஞ்சோலை எஸ்டேட் சென்று தோட்ட தொழிலாளர்களிடம் விசாரணை செய்ததாகவும் தகவல் வந்திருக்கிறது. இந்த தேசிய மனித உரிமை ஆணைய குழுவினர் ஏன் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை செய்தார்கள் மற்றும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திற்கு சென்று தோட்ட தொழிலாளர்களிடம் ஏன் விசாரணை செய்தார்கள் என்பது பற்றிய ஒரு வீடியோ பதிவை நாம் இப்போது காண இருக்கிறோம். அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமான சோகமா இருந்தாலும் சரி, மச்சான் ஒரு டீ சொல்லு. இப்படித்தான் நம்மில் பெரும்பாலானோரின் நாட்கள் ஒரு டீயோட தான் நகரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீ அப்படின்னு சொன்னதும் மாஞ்சோலை தேயிலை தோட்டமும் 1999களில் உரிமைக்காக போராடிய அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த கருப்பு நாளும் பலருக்கு நினைவுக்கு வரலாம். இன்னும் சிலருக்கு காக்காட்சி, குதிரை வெட்டி, நாலுமுக்கு, அதே போல இந்த மாதிரி ஊத்து, இந்த மாதிரி பச்சை போர்வை போர்த்தப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளும் கூட நினைவுக்கு வரலாம். இப்படி சோகத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு சேர வைத்திருக்கக்கூடிய இந்த மலையில தான் பல தலைமுறைகளுக்கு முன்னாடி சமதள பரப்பிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தேயிலை தோட்ட பணியாளர்களா பல தலைமுறைகளா பணியாற்றிட்டு வராங்க. சிங்கம்பட்டி ஜமீனோடு மேற்கொள்ளப்பட்ட குத்தகை ஒப்பந்தத்தின்படி இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட்ல பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் தேயிலை பயிர்களை பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சு தொழில் செஞ்சுட்டு வராங்க. இதை நம்பி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் அங்கே வேலை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. ஜமீன் ஒழிப்பு சட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச பிறகு அந்த குத்தகை ஒப்பந்தம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு தேயிலை உற்பத்தி அப்படின்றது தொடர்ந்து நடைபெறுது. ஒப்பந்தத்தின்படி 99 ஆண்டுகள் அப்படின்றது 2028 பிப்ரவரி மாசத்தோட முடிவடையக்கூடிய சூழல்ல தேயிலை தோட்ட பணியாளர்கள் இப்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 650 பேர் அங்க பணி செஞ்சுட்டு வராங்க. அவங்க ஜூலை 23ஆம் தேதியான இதே தினத்தில்தான் கடந்த 1999ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு நடத்திய பேரணி கலவரமாக மாறியதால் 17 தொழிலாளர்கள் பலியாயினர். இது பற்றி ஒரு சிறு தொகுப்பு இந்த நாள் பகுதியில். திருநெல்வேலி மாவட்டம் பூஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1999ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் சில அரசியல் கட்சிகளும் ஆதரவளித்து கலந்து கொண்டன. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்க காவல்துறை மறுத்ததை அடுத்து இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினரின் தாக்குதலுக்கு தப்பிக்க வழி தேடி போராட்டக்காரர்கள் தாமிரபரணி ஆற்றுக்குள் குதித்தனர். இதில் ஒரு குழந்தை உட்பட 17 பேர் மரணமடைந்தனர். கூலி உயர்வு கேட்டுச் சென்ற தொழிலாளர்கள் கலவரத்தில் மரணமடைந்தது அப்பொழுது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவங்கள கட்டாயமா விருப்ப ஓய்வு கொடுக்க வச்சு அவங்களுடைய குடியிருப்புகளை காலி செய்ய வச்சு அவங்கள அங்கிருந்து இடம்பெயர்க்க செய்யக்கூடிய ஒரு வேலைகளை நிறுவனம் செஞ்சுட்டு வருது அப்படின்றது ஒரு தகவலா இருக்கு. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளப்பி இருக்குது. சமதள பரப்புல வாழ்ந்து பழக்கப்படாத தேயிலை தொழிலை தவிர வேறு எதுவும் தெரியாத அந்த அப்பாவி மக்களை கட்டாயப்படுத்தி அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சி அப்படின்றது கடுமையான கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லக்கூடிய பலர் அந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. குத்தகை காலம் முடிந்த பிறகு அந்த முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றாமல் தேயிலை தோட்டங்களை நேரடியாக தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தணும் அப்படின்றதும் அந்த மக்களின் உரிமைகளும் வாழ்வாதாரமும் காக்கப்படணும் அப்படின்றதும் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தினுடைய விவகாரத்துல தமிழ்நாடு அரசின் முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றது தொடர்பாகத்தான் இப்போ எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பி இருக்கு.
தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து வந்த மண்ணை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மாஞ்சோலை மக்கள் அழுது கொண்டே தேயிலை தோட்டத்தை விட்டு செல்வது காண்போரை கலங்கச் செய்துள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைமுறைகளாக 95 ஆண்டுகள் மாஞ்சோலை மலை கிராமத்தில் வசித்து வரும் 561 குடும்பத்தினர் அங்கிருந்து வெளியேற ஆயத்தமாகி வருகின்றனர். பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனத்தின் விருப்ப ஓய்விற்கு அனைவரும் கையெழுத்திட்ட நிலையில் அவர்களுக்கு கிராஜுவேட்டி தொகையின் 25% காசோலையாக வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் அடுத்த 45 நாட்களுக்குள் வீடுகளை காலி செய்து செல்லும் போது மீதமுள்ள 75% வழங்கப்படும் என தேயிலை தோட்ட நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனிடையே அந்நிறுவனம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதை நேற்றோடு நிறுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மாஞ்சோலையில் ஒன்று கூடி தங்களது பல ஆண்டுகால பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்ததோடு பசுமை நிறைந்த நினைவுகளை பாடலை தழுதழுத்த குரலில் பாடி பிரியா விடை கொடுப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டனர். மூன்றாண்டுகள் கல்லூரியில் ஒன்றாக படித்துவிட்டு பிரிந்து செல்லும் நண்பர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும் என்ற நிலையில் பல ஆண்டுகளாக ஒரே பகுதியில் வாழ்ந்துவிட்டு அங்கிருந்து மறுகுடி அமர்விற்கு வேறு பகுதிக்கு செல்லும் மக்களின் நிலையை நினைத்து பார்க்கவே கண்ணில் நீர் கோர்க்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் மனித உரிமை மீறல் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையக்குழு திருநெல்வேலியில் விசாரணை மேற்கொண்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை வெளியேற்றும் விவகாரம் மற்றும் அங்கு நடைபெறும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரிக்க தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு குழு அமைத்தது. அந்த குழுவானது இன்று நெல்லை வருகை தந்து இன்று மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து விசாரிக்க இருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களின் ஒப்பந்த காலம் வரும் 2028 ஆண்டுடன் முடிவடைகிறது. அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் உரிமைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இது குறித்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கடந்த ஆகஸ்ட் 20 தேதி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பொறுப்பு தலைவர் விஜயபாரதி சயானியிடம் நீதிபதி மற்றும் புகார் அளித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மனித உரிமை ஆணையம் தலைமை விசாரணை இயக்குனர் அடங்கிய குழு ஒன்று இந்த திருநெல்வேலி வந்து இன்று மாஞ்சோலை சென்று விசாரிக்க இருக்கிறது. அந்த குழுவினர் தற்போது நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயனிடம் தற்பொழுது ஆலோசனை நடத்திய பின்னர் தொடர்ந்து அங்கு சென்று மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் விசாரணை நடத்த இருக்கிறார். மேலும் இது போன்ற பதிவுகளை காண மருத நிலவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுக்கவும்.